ஹாய், வெல்கம் டு விவிஆர்கே ஃபேமிலி டைரி. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு விஷயத்த ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். என்ன விஷயம்ன்ட்டு நீங்கள் தம்ப்லைன் பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாங்க, நம்ம லைஃப்பில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னா பண்ண வேண்டிய ஒரு சில விஷயங்களை தான் நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். நம்மள நிறைய பேர் நினச்சிட்ருக்கோம், நம்மளுக்கு தேவையான அளவுக்கு அமௌண்ட் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு தேவையான பிரச்சனைகளெல்லாம் முடிச்சிட்டோம்னா ஓரளவுக்கு சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். அது உண்மை தான், அது தப்பான விஷயம் கிடையாது. ஆனால் அது மட்டும் இருந்தால் போதும், அதை மட்டுமே வச்சு நம்ம சந்தோஷமாக இருக்கலாமான்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. ஸோ அதை தவிர்த்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதை என்னோட லைஃப்பில் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த விஷயத்தை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் செய்யணுன்ட்டு இருந்தாலோ, இல்லை யார்கிட்டையாவது நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாலோ, அதை நீங்கள் கண்டிப்பாக செய்யணும். ஓகேங்களா? எதுக்காக சொல்கிறேன்னா, உங்களால் செய்ய முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் உங்களுக்கே இருக்கணும். ஸோ அவங்க இதெல்லாம் உனக்கு தேவையாப்பா, இதெல்லாம் நீ பண்ணிடுவியா அப்படின்ட்டு நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நம்மளுக்கு வரும். ஆனால் நம்ம அதெல்லாம் கண்டுக்கவே கூடாதுங்க. என்னால் எல்லாமே பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மோட்டிவேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு வேணும். உங்களுக்கு கான்ஃபிடென்ட் லெவல் ரொம்ப அதிகமாக இருந்தால் தான் நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும். சரிங்களா? ஓகே, இப்போது செகண்ட் விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்தான் அதுவும் கூட. உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், இந்த மாதிரியான ஆட்கள் உங்களை அடுத்தவங்க கூட கம்பேர் பண்ணி பேசலாம். சரிங்களா? அது நீ என்னைய பேசாத பண்ணாதன்னு சொல்ல முடியாது. ஆனால் அது அவங்க சொல்லும்போது நம்மளுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அதை விட முக்கியமான விஷயம், உங்களை நீங்களே அடுத்தவங்க கூட கம்பேர் பண்ணி பேசுகிறதுங்கிறத விட உங்களை நீங்களே அவங்க கூட கம்பேர் பண்ணி உங்களை ரொம்ப தாழ்வாக நினச்சிக்கிறது. அந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கக்கூடாதுங்க. எதனால் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி விஷயத்த மைண்டில் ஏற்றுனீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு சொன்ன விஷயம் இருக்குங்களா, கான்ஃபிடென்ட், அந்த கான்ஃபிடென்ட் லெவல் உங்களுக்கு ரொம்பவே குறையும். அதனால் இந்த விஷயம் கண்டிப்பாக இருக்கவே கூடாது. அடுத்தவங்க எப்படி இருந்தாலும் ஓகே, நம்ம இதுதான் நம்ம லைஃப், இதை நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு எப்படி கொண்டு போகலாம், அந்த மாதிரி தான் நீங்கள் யோசிக்கணுமே தவிர்த்து, அவங்க அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க அவங்கள மாதிரி நம்மளால் இருக்க முடியல, அந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக யோசிக்காதீங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா, மூணாவது விஷயம், இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, காசிப், புறம் பேசுதல். இதுதான் நம்மள நிறைய பேர் பண்ணுற விஷயம். ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், நம்மள நிறைய பேர் இந்த தப்பை பண்ணிகிட்டே தான் இருக்கும். அதை கண்டிப்பாக பண்ணவே கூடாதுங்க. இப்போது நீங்களும் நானும் பேசுகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த விஷயத்தை நம்ம சும்மா காமெடி கூட பேசியிருக்கலாம். ஆனால் 10 பேர் காதை தாண்டி சம்மந்தப்பட்டவங்களோட காதுக்கு போகும்போது அந்த விஷயம் பெருசாக டெலிவரி ஆகும் அவங்களுக்கு. அது என்ன ஆகும்னா, உங்கள் மேலே ஒரு கோவத்தையோ வன்மத்தையோ தூண்டுற மாதிரி ஆகிடும். நம்ம காமெடியாக பேச போன ஒரு விஷயம் கோவமாக ஒருத்தவங்களுக்கு ஆகுதுன்னா, அந்த விஷயம் நம்மளுக்கு தேவையா? கண்டிப்பாக தேவையே கிடையாதுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த காசிப் பண்ணுறது, புறம் பேசுறது, அடுத்தவங்களை பற்றி நம்ம பேசுறது, யோசிக்கிறது, அடுத்தவங்களை பற்றி எப்போவுமே நாங்கள் எதையுமே நம்ம நினைக்கவே கூடாதுங்க. நம்மளுக்கு மெயின் என்ன அப்படின்னா, நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா, மறுபடியும் சொல்கிறேன், நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கான முக்கியமான 3 விஷயம், நம்மளால் பண்ண முடியுங்கிற கான்ஃபிடென்ட் லெவல் வேணும். செகண்ட் திங்கு, அடுத்தவங்கள நம்ம கூட நம்மளையே கம்பேர் பண்ணிக்கூடாது. அண்ட் தேர்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தவங்களை பற்றி எப்போவும் யார்கிட்டையும் புறம் பேசக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதெல்லாம் பண்ணலைனாலும் கொஞ்சமாவது சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.